Hello everyone, welcome to Mass Intro Max channel. I am your Meenakshi ma'am. Yes, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கன்வர்ஷன் ஆஃப் improper to mixed fraction and conversion of mixed fraction to improper fraction. கன்வர்ஷன் அப்படின்னா என்னன்னா ஒரு டைப் ஆஃப் ஃப்ராக்ஷன்லேருந்து இன்னொரு டைப் ஆஃப் ஃப்ராக்ஷனுக்கு சேஞ்ச் பண்ணுறது, மாற்றி எழுதுறது, அதுதான் நம்ம கன்வர்ஷன் சொல்கிறோம். இப்போது இந்த ஸ்லைடில் பாருங்கள். இப்போது இதில் வந்து கன்வர்ஷன் ஆஃப் இம்ப்ராப்பர் டு மிக்சடு ஃப்ராக்ஷன். ஸோ இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்கதை நம்ம மிக்சடு ஃப்ராக்ஷன் எழுதுகிறோம். நம்மளுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் ஏற்கனவே நம்ம என்ன பார்த்துருக்கோம், ஃப்ராக்ஷன்னா என்ன, அதை எப்படி நம்ம எழுதணும், டினோட் பண்ணுறது, அப்புறம் அதனுடைய வகைகள் எத்தனை, அப்புறம் அதனை எப்படி நம்ம கம்பேர் பண்ணுறது, எப்படி ஆர்டராக எழுதுறது, எல்லாமே முன்னாடி இருந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ இந்த வீடியோவில் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, ஒரு டைப் ஆஃப் ஃப்ராக்ஷன்லேருந்து ஒரு டைப் ஆஃப் ஃப்ராக்ஷனுக்கு எப்படி சேஞ்ச் பண்ணி எழுதுறது, கன்வெர்ட் பண்ணி எழுதுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போது இங்கே எக்ஸாம்பிளுக்கு 47/6ன்னு ஒரு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் எடுத்திருக்கேன். இம்ப்ராப்பர்னால் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். இம்ப்ராப்பர்ன்றது என்ன, நியூமரேட்டரை கிரேட்டர் தென் டினாமினேட்டர். ஸோ இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை நம்ம என்ன பண்ண போகிறோம், மிக்சடு ஃப்ராக்ஷனாக நம்ம இங்கே எழுத போகிறோம். இப்போ மிக்சடு ஃப்ராக்ஷனுடைய அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோஷன்ட் ரிமைண்டர் பை டிவைசர். அதாவது மிக்சடு ஃப்ராக்ஷன்றது என்னென்னா, ஒரு ஹோல் நம்பர் அதோட ஒரு ஃப்ராக்ஷன் கம்பைண்ட் ஆகி வருது. இப்போது இந்த மிக்சடு ஃப்ராக்ஷனை நம்ம எப்படி எழுதுகிறோம், கோஷன்ட் ரிமைண்டர் பை டிவைசர். இந்த கோஷன்ட் ரிமைண்டர் டிவைசர் இது எல்லாமே நம்மளுக்கு இங்கே இருக்க இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடச்சிரும். இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை நம்ம 47/6ன்னு இருக்குது, அதை நம்ம டிவைட் பண்ணுறோம். 47-ஐ 6ஆல் டிவைட் பண்ணுறோம். இப்போது how many 6 are 47 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 6 are 42 வருது. அதுக்கு மேலே போச்சுன்னா ஓவர் கம் ஆயிரும். ஸோ 7 நம்ம எடுத்துக்கிறோம். 7 6 are 42. அப்போ 42 எழுதிட்டு இங்கே சப்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 5 கிடைக்குது. ஸோ இங்கே இருக்கிற கோஷன்ட் என்ன 7, டிவைசர் என்ன 6 அண்ட் ரிமைண்டர் 5. ஸோ நம்மளுக்கு Q வேல்யூ தெரிஞ்சிருச்சு, R வேல்யூ தெரிஞ்சிருச்சு, D வேல்யூ தெரிஞ்சிருச்சு. இதை வச்சு நம்ம இங்கே QR/D அப்படின்ற ஃபார்முலாவில், அதாவது கோஷன்ட் ரிமைண்டர் பை டிவைசர் அப்படின்ற ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். இப்போ கோஷன்ட்டு 7 அண்ட் ரிமைண்டர் 5 அண்ட் டிவைசர் 6. ஸோ நம்மளுக்கு என்ன ஃபார்ம் கிடச்சிருக்கு, ஒரு மிக்சடு ஃப்ராக்ஷன் ஃபார்ம் கிடச்சிருக்கு. இதை தான் நம்ம எப்படி எழுத போகிறோம், 47/6 இஸ் ஈக்குவல் டு 7 5/6. மிக்சடு ஃப்ராக்ஷன் நம்மளுக்கு இப்போ கிடச்சிருச்சு. ஸோ இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்லேருந்து மிக்சடு ஃப்ராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணி நம்ம எழுதியாச்சு. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கன்வர்ஷன் ஆஃப் மிக்சடு இன்டு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஸோ மிக்சடு ஃப்ராக்ஷனாக கொடுத்துருக்கதை எப்படி இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத இங்கே பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் 3 4/5. இது ஒரு மிக்சடு ஃப்ராக்ஷன். மிக்சடு ஃப்ராக்ஷன்னா வாட் இஸ் த மீனிங், த காம்பினேஷன் ஆஃப் த ஹோல் நம்பர் வித் ஒன் ஃப்ராக்ஷன். திஸ் இஸ் கால்டு த மிக்சடு ஃப்ராக்ஷன். ஒரு ஹோல் நம்பரும் ஒரு ஃப்ராக்ஷனும் கலந்துருக்கிறது தான் மிக்சடு ஃப்ராக்ஷன் நம்ம சொல்கிறோம். இப்போது இதை எப்படி நம்ம இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனுக்காக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இங்கே ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த ஹோல் நம்பர் என்ன, அதுதான் கோஷன்ட், ரிமைண்டர் 4, டிவைசர் 5. ஸோ QR/D அப்படின்னு நம்ம ஷார்ட் ஃபார்மாக இங்கே எழுதியிருக்கோம். கோஷன்ட் ரிமைண்டர் டிவைசர். ஸோ இங்கே கோஷன்ட் என்ன நம்பர், கோஷன்ட் 3. R என்ன நம்பர் 4. D டிவைசர் 5. ஸோ நம்மளுக்கு இப்போ Q வேல்யூ 3, R வேல்யூ 4 அண்ட் D வேல்யூ 5 நம்ம இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம்.
அப்போது QR/D அப்படின்றது 3/4/5. இதை எப்படி கன்வெர்ட் பண்ணலான்னா இந்த ஃபார்முலா Q into D plus R/D. So Q into D. So 3 into 5 plus 4. So 3 5s are 15. 15 plus 4, this is 19. Okay, so Q into D plus 4, 19 by D. So D value 5. 5 இங்கே எழுதுகிறோம். அப்போது இது என்ன நம்பர் 19/5. இப்போது நம்மளுக்கு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் கிடச்சிருக்கு. நியூமரேட்டர் கிரேட்டர் நம்பர், டினாமினேட்டர் லெஸ்ஸர் நம்பர். ஸோ மிக்சடு ஃப்ராக்ஷனை இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு QR/D is equal to Q into D plus R/D. இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி நம்மளுக்கு இங்கே நம்ம இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கணும். உங்களுக்கு ஒர்க் ஷீட் கொடுத்துருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 15 சம்மு வந்து கன்வெர்ட்டிங் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்ஸ் டு மிக்சடு ஃப்ராக்ஷன், அண்ட் another one 15 சம்மு வந்து கன்வெர்ட்டிங் மிக்சடு நம்பர் டு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்னில் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக இருக்குது, அதை நம்ம மிக்சடு ஃப்ராக்ஷனை கன்வெர்ட் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுவீங்க? இதை நம்ம 27/5 இருக்க இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை டிவைட் பண்ணோம்னா QR/D வேல்யூ கிடச்சிரும். அதை வச்சு QR/D அப்படின்னு நம்ம மிக்சட் நம்பராக எழுதணும், அவ்வளோதான். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கன்வெர்ட்டிங் மிக்சட் நம்பர்ஸ் டு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்ஸ் எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக்சடு நம்பர்ஸாக கொடுத்துருக்காங்க. அதாவது இது QR/D அப்படின்ற ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிவிட்டு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றணும். எப்படி? Q into D plus R/D அப்படின்னு நம்ம அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணி எழுத போகிறோம். இது உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணுங்கள், ஒர்க் ஷீட் எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.